ஆல்வேஸ் வெல்கம். நான் உங்கள் ஸ்டார். அப்புறம் இது நம்ம ஓடி 7க்கான எபிசோட் 7 தான்டா. ஸோ நான் ஏற்கனவே மற்ற எபிசோட்ஸ் தான் டெலிட் பண்ணிட்டேன். அதுக்கு ரீசன் வந்து நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், மறுபடியும் சொல்ல வேண்டாம்னு நினைக்கிறேன். ஸோ நான் இந்த சேனலை க்ளோஸ் பண்ணலான்னு இருந்தேன். பட் இருந்தாலும் ரிட்டன் நீங்கள் கொடுத்த சப்போர்ட்னால தான் வந்தேன். ஸோ அதுக்காக உங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ரியலாக நான் எவ்வளோ தேங்க்ஸ் சொன்னாலும் பத்தாதுடா. ஏன்னா எனக்கு அவ்வளோ சப்போர்ட் பண்ணிங்க ஐஜியில் வந்து. நான் அதை எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. நான் தேங்க்ஸ் சொல்லிகிட்டே இருக்கலாம் உங்களுக்கு. ரியலாக சொல்லணுன்னா அந்தளவுக்கு என்னை எமோஷ்னல் ஆக்கி விட்டுட்டீங்க. ஒரு மாதிரி எமோஷ்னலாகவே நான் ஆகிட்டேன் ரியலாகவே. ஸோ ஓகே. ஸோ நான் அதனால் அதை டெலிட் பண்ணிட்டேன். பட் என்கிட்ட ரிட்டன் அந்த வீடியோஸ் இல்லை. பட் இருந்ததுன்னா நான் கண்டிப்பாக ரிட்டன் அப்லோட் பண்ணியிருப்பேன். பட் என்கிட்ட இருக்கிற ஒரு நல்ல பழக்கம் என்னென்னா, வீடியோஸை போட்டுட்டு உடனே டெலிட் பண்ணி விட்ருவேன் என் கேலரியில் இருக்கிறத. ஏன்னா என் கேலரியில் ஏற்கனவே நிறைய தம்ப்லைனர்ஸ் அண்ட் அது மாதிரி விஷயம்லாம் நிறைய கிடக்கிறதுனால மொபைல் கேங் ஆகிடக்கூடாதுங்கிறதுக்காக டெலிட் பண்ணிடுவேன். ஸோ நான் இப்போ டிஸ்க்ளைமர் ப்ளே பண்ணுறேன்டா. அதை படித்து பார்த்துட்டு உங்களுக்கு ஓகே அப்படின்னா மட்டும் ஸ்டோரிக்குள்ளே வாங்க. இல்லைன்னா தாராளமாக ஸ்கிப் பண்ணிக்கோங்க, ப்ராப்ளமே இல்லை. தயவு செஞ்சு சொல்கிறேன், யாரையும் நாங்கள் வந்து ஃபோர்ஸ் பண்ணி இதை பாரு அப்படின்லாம் சொல்கிறதில்ல. ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் பாருங்கள், இல்லைன்னா தாராளமாக ஸ்கிப் பண்ணிடுங்க, ஓகேவா? ஸோ நான் அதனால தான்டா என்னால் அந்த எபிசோட்ஸ்லாம் அப்லோட் பண்ண முடியல. இல்லைன்னா நான் பண்ணியிருப்பேன்டா. என்னால் அப்லோட் பண்ண முடியல, ஏன்னா அந்த வீடியோஸ் எதுவும் என்கிட்ட இல்லை. ஸோ நான் அதனால் என்ன பண்ணுறேன்னா, இப்போது ஃபர்ஸ்ட் எபிசோட்லேருந்து 6th எபிசோட் வரைக்கும் என்னென்ன நடந்துச்சோ அதை குட்டி குட்டியாக சொல்லிடுறேன், சரியா? லென்த்தாக எபிசோட் ஃபுல்லாக போனேன் அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஒரு வீடியோ பத்தாது, பல வீடியோ வேணும். அது மட்டும் இல்லாமல் எனக்கு கரெக்டாக அந்த ஸ்டோரி கண்டென்ட்ல என் மைண்டில் வராது. ஏன்னா நான் அந்தந்த ஸ்டோரி கண்டென்ட்டை அப்பப்போ யோசித்து அப்பப்போ போடுறது. நான் எதுலேயும் எழுதி வைக்கிறதும் கிடையாதா, அதனால எனக்கு சரியாக சொல்ல முடியாது. பட் ஆனால் ஃபுல்லாக சொல்ல முடியாது அந்த எபிசோடை ஃபுல்லாக. பட் கரெக்டாக ஷார்ட்டாக சொல்கிறேன், ஓகேவா? இது வரைக்கும் எப்படிலாம் நடந்ததோ அதை ஃபுல்லாக குட்டியாக சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் ஸ்ட்ரைட்டாக 7th எபிசோட்குள்ளே போகலாம், ஓகேவா? இப்போது நான் சொல்ல ஸ்டார்ட் பண்ணுறேன், ஓகேவா? ஸோ ஃபஸ்ட் எபிசோட்லேருந்து நம்ம எப்படி ஆரம்பிச்சிருப்போம், நம்ம ஒய்டியும் நம்ம ஜேவும் ஃப்ரெண்ட்ஸ் சின்ன வயசுலேருந்தே அண்ட் ஒரே காலேஜில் தான் சேர்ந்துருப்பாங்க. ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கே நம்ம ஒய்டி வந்து அறக்க பறக்க பிடிச்சி காலேஜ் கிளம்பி ஓடிட்டுருப்பார். ஸோ அந்த டேயில் என்னென்னலாம் நடந்தது அப்படின்ற மாதிரி ஜே கேட்டுக்கிட்டே வருவார். ஏன்னா அன்றைக்கி ஜேக்கு வந்து பேசிக்காக ஃபார்மில் தப்பாக இருக்குன்ற மாதிரி சொல்லிட்டு லோன்னு ஜேவை அலைய விட்டுருப்பாங்க, கிளாஸ்க்குள்ளேயே போக விடாமல். ஸோ அதனால் ஜே வந்து என்னெல்லாம் நடந்தது அப்படின்ற மாதிரி ஒய்டியை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டே வருவார். ஸோ நம்ம ஒய்டியும் ஒவ்வொன்றா சொல்லிகிட்டே வருவார். அங்கே என்னென்ன நடந்துச்சு, எந்த சார்லாம் நமக்கு எடுக்கிறாங்க, அவங்களோட கேரக்டர் என்ன, இந்த காலேஜை பற்றி நான் சீனியர்ஸ்ட்டை விசாரித்தேன் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு நிறைய விஷயத்த அன்றைக்கி நடந்த டேயில் நடந்ததை ஃபுல்லாக நம்ம ஒய்டிட்ட சொல்லிகிட்டே வருவார். ஸோ ஒரு வழியாக அப்படியே 2 பேரும் காலேஜும் போயிடுவாங்க. அன்றைக்கி டே ஃபஸ்ட் டைம் நம்ம நம்ஜன்தாக்குள்ளே என்ட்ராவார். ஏன்னா அவர் தான் கிளாஸ் சார் இல்லை, ப்ரொஃபஸர். ஸோ அவர் என்ட்ராயிட்டு அட்டெண்டன்ஸ்லாம் போட்டுட்டு இருப்பார். ஃபஸ்ட்டே அதுவுமாவே நம்ம ஒய்டி புக் எடுத்துகிட்டு வராமல் வந்திருப்பார் அவசரத்தில், வீட்டில் மறந்து வச்சுட்டு. ஸோ நம்ம நம்ஜன் தான் அதை பார்த்துட்டு வந்து திட்டுவார் நம்ம ஒய்டியை. ஸோ அதுவும் நம்ம ஜேவால் தான் ஒய்டி மாட்டுவார். ஏன்னா ஜே கையில் வந்து பேசிக்காக புக்கு இருக்காது, படுத்து தூங்கிடுவார் அவர் ஒரு பக்கம். ஸோ அதனால் அதை பார்த்துட்டு தான் அங்கேயிருந்து நம்ம நம்ஜன் வந்து ஒய்டியும் ஜேவையும் திட்டிட்டு கடைசியில் ஒய்டியை திட்டு வெளியே அனுப்பியிருப்பார். அதுக்கப்புறமா ரிட்டன் ஜிம்மினோட கிளாஸ் வரும் நெக்ஸ்ட்டு. ஸோ ஜிம்மினோட கிளாஸில் வந்து எப்போ போல் சாஃப்டாக ஸ்மூத்தாக போயிட்டுருக்கும். அப்படியே அந்த டே வந்து ஒவ்வொரும் ஆகும். நெக்ஸ்ட் டே வந்து எப்பவும் போல் காலேஜ்லாம் கிளம்பி வீட்டுக்கெலாம் வந்திருப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் அந்த மாதிரி எப்பவும் போல் காலேஜ்லாம் கிளம்பி வந்துக்கிட்டு இருக்கும்போது தான் நம்ம பிடிஎஸ் மெம்பர்ஸ்க்கும் இதில் வந்து கேரக்டர் வைஸ் பார்த்தா லூனா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேரக்டர் வருவாங்க. அப்புறம் நம்ம என்ஒய் அப்படின்ற ஒரு ப்ரொஃபஸர் வருவார். ஸோ அவரும் வந்து நம்ம மெம்பர்ஸோட ஃப்ரெண்டு. அவர் வந்து கம்ப்யூட்டர் இருக்கக்கூடிய ஒரு சார். ஸோ இப்போ அப்படி அவளை இருக்கிறப்போ நம்ம மெம்பர்ஸோட அம்மா வந்து பேசிக்காக நம்ம மெம்பர்ஸ்க்கு வந்து மேரேஜ் அரேஞ்ச் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ரொம்ப ட்ரை பண்ணிகிட்ருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கும். ஸோ தான் போகிறதுக்குள்ளே தன் பசங்களுக்கு ஏதாவது நல்ல பையனையாக பார்த்து வச்சிடணும் அப்படிங்கிறதுக்காக ஸோ நம்ம ரொம்ப ட்ரை பண்ணிவிட்டு பார்த்துட்ருப்பாங்க. ஸோ அந்த டைமில் காலேஜ் வந்தப்போ தான் நம்ம ஒய்டியை பார்ப்பாங்க. ஸோ மெம்பர்ஸோட அம்மாவுக்கு ஒய்டியை பார்த்தோன்னே ஒய்டியை ரொம்ப பிடிச்சி போயிடும். அதனால் ஒய்டியோட வீட்டில் போய் விசாரிப்பாங்க. ஸோ ஒய்டியை பற்றி விசாரிக்கிறப்போ தான் தெரியும் நம்ம மெம்பர்ஸோட அம்மாவோட கம்பெனியில் தான் ஒய்டியோட அப்பா வந்து வேலை பார்த்துட்டு இருப்பாருடா. ஸோ அதனால் அப்படியே நம்ம மெம்பர்ஸோட அம்மாவும் போய் நம்ம ஒய்டி வீட்டில் பேசி அரேஞ்ச் பண்ணிடுவாங்க மேரேஜுக்கு. பட் நம்ம இங்கே லூனாங்கிற ஒரு ப்ரொஃபஸர் இருப்பாங்க, ஒரு பொண்ணு. ஸோ அவங்களுக்கும் நம்ம மெம்பர்ஸ்க்கும் ஏற்கனவே வந்து அஃபேர் இருக்கும். பட் அந்தளவுக்கு இது நம்ம என்ஒய்க்கு மட்டும்தான் தெரியும், அந்தளவுக்கு யாருக்கும் தெரியாது. ஸோ மேரேஜ்லாம் அரேஞ்ச் பண்ணி மேரேஜ் முடிஞ்சதுக்கு அப்புறமா ஒய்டியை தனியாக கூப்பிட்டு போய் பேசுவார். ஸோ இந்த மாதிரி நம்ம மெம்பர்ஸ் இருக்கிற ஸ்டேஜ் மெம்பர் என்னெல்லாம் பண்ணுறாங்க, அவங்க
அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணுவார் லூனாவை பற்றி. ஸோ எல்லாத்தையும் ஷேர் பண்ணி முடிச்சுட்டு நீ தான் அவங்கள பார்த்துக்கணும், அண்ட் அவங்கள சுற்றி இருக்கிற பர்சன்ஸ் யாரும் இப்போ சரியில்லை, அதனால தான் அவங்க அப்படி நடந்துக்கிறாங்க. முன்னாடி அவங்க உண்மையாகவே அவங்களுடைய கேரக்டர் இது இல்லை, ரொம்ப நல்ல பர்சன்ஸ். பட் இப்போது ரீசன்ட் டைமில் தான் என்ன ஆச்சுன்னு தெரில, ரொம்ப டோட்டலாக சேஞ்ச் ஆகிருக்காங்க, நீ தான் அவங்கள பார்த்துக்கணுன்ற மாதிரிலாம் பேசி ஆறுதல் சொல்லி வைடி அனுப்பி வைப்பார். ஸோ அதுக்கப்புறமா அன்றைக்கி நைட்டே நம்ம மெம்பர்ஸ் கூட ஜஸ்ட் அன்றைக்கி ஃபஸ்ட் நைட்குள்ளே அனுப்புவாங்க. ஸோ நம்ம மெம்பர்ஸ் லைட்டாக வைடியை டச் பண்ணும்போது வைடி வந்து ஜஸ்ட் லஸ்ட்டுக்காக தான் நம்ம டச் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ரொம்ப ப்ரோக் ஆகி அழுது ரெஸ்ட் ரூம்குள்ளே ஓடி இருப்பார். ஸோ மற்ற மெம்பர்ஸும் அதை பார்த்துட்டு அவள் அழுறதை பார்த்ததுக்கப்புறமா டச் பண்ண முடியாமல் அவங்க பாட்டுக்கு அந்த நைட்டை தூங்கி அப்படி ஸ்கிப் பண்ணியிருப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் எப்பவும் போல் அப்படியே காலேஜ்லாம் ரன் ஆக ஸ்டார்ட் ஆகும். ஸோ அந்த டே நெக்ஸ்ட் டே மார்னிங் அன்றைக்கி பார்த்து பேசிக்காக நம்ம லூனாவை வந்து நம்ம வைடி பார்ப்பாங்க யதார்த்தமாக ஸ்டாஃப் ரூமில். ஸோ ஸ்டாஃப் ரூமில் பார்க்குறப்போ லூனா வைடியை வந்து ஹர்ட் பண்ணுற மாதிரி நிறைய பேசுவாங்க. நம்ம ஜிம்மினோட ரூமில் இருந்தால் லூனா வருவாங்க. ஸோ நம்ம வைடி அதை பார்த்துட்டு ஏற்கனவே ஒரு மாதிரி லைக் ஹர்ட் ஆகி தான் இருப்பாங்க. ஏன்னா ஜிம்மினோட ரூமில் வந்து லூனாவும் ஜிம்மினும் கிஸ் பண்ணிகிட்டு இருக்கதை நம்ம வைடியை பார்த்துருப்பாரு. ஸோ நம்ம வைடியை பார்த்த லூனா வைடிக்கிட்ட வந்து ஒரு மாதிரி அவரை ஹர்ட் பண்ணுற மாதிரியே பேசிகிட்டு இருந்திருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி உன்னை ஜஸ்ட் அவங்க லஸ்ட்டுக்காக தான் யூஸ் பண்ணிக்கிறாங்க, நீ வந்து டிவோர்ஸ் கொடுத்துரு, என் லைஃப்பில் வராத அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நிறைய பேசியிருப்பாங்க வைடியை. ஸோ அவங்களுக்கு நீ லஸ்ட்டுக்கு மட்டும்தான் தேவை, உங்கள்கிட்ட லவ்வோ கேரோ காட்ட மாட்டாங்கன்ற மாதிரிலாம் ரொம்ப ஹர்ட் பண்ணி வைடியை பேசியிருப்பாங்க. ஸோ வைடி இது எல்லாத்தையுமே நம்ம ஜேட்டை பயங்கரமாக சொல்லி அழுதுட்ருப்பார். ஸோ இது எல்லாத்தையும் தூரத்தில் இருந்து நம்ம ஹூபி பார்த்துட்ருப்பாரு. ஆனால் பட் இவங்க என்ன பேசுகிறாங்கன்னு தெரியாது. கேண்டீனில் வச்சு தான் இதெல்லாம் பேசிக்காக வைடி வந்து ஜேட்டை அழுதுட்டு இருக்கிறத வந்து நம்ம ஹூபி பார்த்துருப்பாரு ஒரு மாதிரி ஹக் பண்ணி. ஸோ நம்ம ஹூபிக்கு வைடி அப்படி ஜே கூட க்ளோஸாக இருக்கிற பார்க்கப்போ பொசிட்டிவ் ஆகும், ஒரு மாதிரி கடுப்பு வரும், கோவம் வரும். ஸோ அந்த கடுப்போடு அப்படியே வந்து ஸ்டாஃப் ரூமில் உட்காருவார். அப்படியே டைம்லாம் ஸ்கிப் ஆக நெக்ஸ்ட் அப்படியே ஈவினிங் டைமில் தான் இப்போது அவங்க ஹவுஸில் தான் நம்ம வைடி ரூமில் இருக்கும் போது கரெக்டாக நம்ம ஜெய்குள்ளே வந்து வைடியை பிடிச்சி வாலில் பின் பண்ணி நீ ஜெய் கூட ஏன் அப்படி இருந்தேன்ற மாதிரி கோவமாக கத்திட்டுருப்பாரு. ஸோ இங்கே வைடி இருந்த அங்கே லூனா பேசுறது எல்லாம் ஹர்ட்டில் இருந்தவர் டக்குன்னு ஹோமாவை பார்த்து நான் டக்குன்னு அவர் மனசில் இருந்ததெல்லாம் பேசிடுவார். நானாவது அவன் என் ஃப்ரெண்டு, நான் க்ளோஸாக வச்சுருக்கேன், பட் நீங்கள் லூனா கூட அஃபரில் இருந்து இதானே என்னை கல்யாணம் பண்ணிங்க, ஜஸ்ட் லஸ்ட்டுக்காக தானே யூஸ் பண்ணுறீங்கன்ற மாதிரி ரொம்ப கோவமாக பேசியிருப்பார். ஸோ ஹோபாக்கு அது ஒரு மாதிரி கில்ட் ஆகிருக்கும். ஸோ வைடியை விட்டுருப்பார். ஸோ அப்படியே அன்றைக்கி நைட் நம்ம லூனா வந்து வைடியை பற்றி நம்ம மெம்பர்ஸ் கடை தப்பாக சொல்ல, வைடி இந்த மாதிரி தண்டை வந்து பிரச்சனை பண்ணா அப்படின்ற மாதிரி சொல்ல, ஸோ நம்ம மெம்பர்ஸ் எல்லோரும் போய் வைடியை பிடிச்சி திட்டி வச்சுருப்பாங்க. ஸோ நம்ம வைடி அதுலேயும் பயங்கரமாக ஹர்ட் ஆகிட்டு ஒரு மாதிரி உட்காந்து அழுதுட்டு இருந்திருப்பாரு. ஸோ அப்படியே டேஸ் எல்லாம் பாஸ் ஆக ஸ்டார்ட் ஆகிருக்கும். அண்ட் ஒன் ஃபைன் டே நம்ம வைடி வந்து ரூமில் நம்ம ஹோபா கூட வைடிக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்ட் வந்திருக்கும். பேசிக்காக ஹோபாவுக்கு இப்போ வைடியெல்லாம் பார்க்குறப்போ திட்டுற ஃபீல்லாம் இல்லை. ஏன்னா ஹோபாவுக்கு வந்து வைடியை பார்க்கும்போது ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட் ஃபீல் வந்து ஸ்டார்ட் ஆகிருக்கும். ஸோ ஹோபாவோட ரூமில் தான் நம்ம வைடி வந்து உட்காந்துட்டு பார்த்துக்கிட்டு இருக்கும் போது யதார்த்தமாக ஒரு டைரி வைடியோட கையில் சிக்கும். பேசிக்காக அது ஹோபாவோட டைரி. அவரோட சின்ன வயசுலேருந்து நடந்த ஒவ்வொரு விஷயத்தையும் அந்த டைரியில் எழுதி வச்சுருப்பாரு. பட் நம்ம வைடி அதை படிக்கலாம் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணி படிச்சுக்கிட்டு இருக்கும்போது பாதிலே கரெக்டாக ஹோபா வர. ஸோ ஹோபாவும் நம்ம வைடி இதை பண்ணுறதை பார்த்து பிடிங்கிட்டு டைரியை கையில் வாங்கிட்டு திட்டி வைடி அனுப்பியிருப்பார். ஸோ வைடியும் எப்படியோ அந்த டைரியை படிக்கணும் அப்படின்ற மாதிரியே சுற்றிட்டு இருந்திருப்பார். ஸோ அந்த நைட் அவருக்கு சரியாக தூக்கம் வந்திருக்காது. அதனால் அப்படியே எழுந்திரிச்சு வெளியே வந்திருக்கிறப்போ நம்ம ஜிமினா ரூம்லேருந்து ஒரே சவுண்ட்ஸாக இருக்கும். ஸோ ஜிமினா ரூமை போய் ஓப்பன் பண்ணி பார்த்தா அங்கே லூனாவும் ஜிமினும் இருப்பாங்க. ஸோ நம்ம வைடுக்கு அதை பார்த்தோன்னே கல்லேருந்து ஒரு மாதிரி டியர்ஸ்லாம் வர. ஸோ நம்ம ஜிமினாவோடய பார்த்துட்டு சாரி நான் இங்கே வந்திருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அங்கேருந்து போக பார்ப்பாரு. பட் நம்ம லூனா அதுக்குள்ளே அங்கேருந்து கிளம்பிடுவாங்க. ஒரு மாதிரி வைடியை பார்த்து நக்கலாக சிரிச்சிட்டே வைடியை ஹர்ட் பண்ணுற மாதிரி 2 வார்த்தை பேசிட்டு அங்கேருந்து கிளம்பியிருப்பாங்க. ஸோ நம்ம வைடிக்கு இன்னொரு ஹர்ட் ஆக நம்ம ஜிமின்குக்கும் வரும். ஏன்னா கரெக்டான டைமில் வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டா அப்படின்ற மாதிரி. பட் ஜிமின் கரெக்டாக அவருடைய கண்ட்ரோல் ஸ்டேஜ்லேயே இல்லை, ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்காரு. ஸோ வைடி அங்கேருந்து போகலான்னு ட்ரை பண்ணுறப்போ ஜிமின் வைடியை பிடிச்சி அன்றைக்கி நைட்டு ஃபோர்ஸ்ஃபுல்லாக ஜிமின்க்கும் வைடிக்கும் எல்லாமே நடந்து முடிஞ்சிருக்கும். ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் அப்படியே நம்ம வைடி கூட பெட்டில் இருந்து எந்திரிச்ச ஜிமின் வைடியை பார்த்துட்டு என்ன நடந்ததுன்னே தெரியாமல் தலையில் அப்படியே ஹெட்டில் கையை வச்சுட்டு உட்காந்துருப்பாரு. என்னடா நடந்தது, என்னடா பண்ணியிருக்கோம் அப்படின்ற மாதிரி. ஸோ நம்ம வைடியை பார்த்துட்டு அவருக்குமே ஒரு மாதிரி கில்ட்டாக அந்த பெட்டில் இருந்துச்சு கிளம்பியிருப்பார் ரெஸ்ட் ரூம்குள்ளே. ஸோ ரெஸ்ட் ரூம் போனப்போ நம்ம ஹோபா வந்து நம்ம வைடியை தேடிட்டு ஜிமினோட ரூமுக்கு வர. ஸோ அப்போ தான் வைடி கரெக்டாக அந்த பெட்லேருந்து எந்திக்க போவார். பட் அவரால் எந்திக்க நடக்க முடியல. டக்குன்னு விழ போக ஸ்டேஜில் நம்ம ஹோபி தான் வந்து கரெக்டாக வைடியை பிடிப்பார். ஸோ வைடி என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஹோபாவை பிடிச்சி பயங்கரமாக அழுவார். ஸோ அழுதுகிட்டே எல்லா விஷயத்தையும் நடந்ததை ஃபுல்லாக சொல்லி பயங்கரமாக அழுதுட்டு உட்காந்துருக்கா. ஹோபாக்கு ஜிமின் மேலக்கோ வந்து அங்கேருந்து எழுந்திரிச்சு ஜிமினை தேடிட்டு போயிருப்பார். ஸோ கரெக்டாக அந்த டைம் ஜிமின்லேருந்து ரெஸ்ட்
ரூம்லேருந்து வெளியே வந்திருப்பார் ஹோபா. அந்த ரூம்லேருந்து வெளியே போகிறதுக்கும் ஜிமின் ரெஸ்ட் ரூம்லேருந்து வரதுக்கும் கரெக்டாக இருந்திருக்கும். ஸோ நம்ம ஜிமின் அங்கேருந்து ரெஸ்ட் ரூம்லேருந்து வந்துட்டு நம்ம ஒய்டியை தான் அப்படியே லைட்டாக ப்ரைடே ஸ்டைலில் தூக்கிட்டு அப்படியே குள்ளே போயிருப்பார். ஸோ ஒய்டிக்கு மசாஜ்லாம் பண்ணி விட்டுட்டு பயங்கரமாக ஒய்டிட்ட லைட்டாக சாரி மட்டும் கேட்டிருப்பாரு. நான் வேணும்னு பண்ணலை, நான் தெரிஞ்சது பண்ணல, நான் சாரி கேட்டால் அது வந்து ஈடாகாதுன்னு எனக்கு தெரியும் ஒய்டி, பட் என்னால் என்ன பண்ணுறதுன்னு தெரில அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அதனால் ஃபீல் பண்ணி ஒய்டிட்ட சாரி கேட்டுட்டு அங்கேருந்து கிளம்பியிருப்பார். ஸோ அன்றைக்கி மார்னிங் நம்ம ஜிமின் சரியாக சாப்பிடாம காருக்கு போக இன்றைக்கி ஏன்னா காலேஜ் போடுங்கிறதுக்காக எல்லா மெம்பர்ஸும் கிளம்பிட்டு டைனிங் டேபிள் உட்காந்துருப்பாங்க. ஸோ நம்ம ஜிமின் சரியாக சாப்பிடாம நான் போகிறேன் வாங்கன்ற மாதிரி சொல்லிட்டு காருக்கு போயிருப்பார். ஸோ நம்ம ஜிமினை பார்த்துட்டு நம்ம ஹோபாவும் ஜிமின் கூடயே கிளம்பி போக ஸோ அந்த காரில் வச்சு ஜிமின் நடந்த எல்லாத்தையும் சொல்லி ஹோபாட்ட பயங்கரமாக அழுதுட்டு இருப்பார். டிசையாக ஹோபாக்குள்ளே போய் ஜிமினை திட்ட, பட் நம்ம ஜிமின் அவர் ஃபீல் பண்ணி அழுறதை பார்த்துட்டு ஹோபாக்கே மனசு கேட்காம ஆயிடுச்சு. ஜிமின் நாங்கள் வந்து ஹோபாட்ட எனக்கு என்ன நடக்குதுன்னே தெரில, நான் ஏன் அப்படி நடந்துக்கிறேன்னு தெரியல, நான் சம்டைம்ஸ் என் கண்ட்ரோலில் இருக்க மாட்டேன்றேன், என்னால் என்னை கண்ட்ரோல் பண்ண முடியலை, நான் ஏன் அப்படி நடந்துக்கிறேன்னு எனக்கு சுத்தமாக தெரியல ஜெய்ஹோப். லைக் லூனா கூட இருக்கும் போது எனக்கு அடிக்கடி அப்படி தான் ஆகுது, நான் ஏன் அப்படி இருக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பயங்கரமாக ஹோபாட்ட அழுதுட்டு இருந்திருப்பாரு. ஸோ 6th எபிசோட அதோட தான் முடித்தோம். ஓகேவா? ஐயோ தொண்டை வறந்துட்டுங்க முல்லை. கிட்டத்தட்ட 11 நிமிஷம், கரெக்டாக 11 மினிட்ஸ் 11 மினிட்ஸ் நான் இதுக்காகவே சொல்கிறதையே 11 நிமிஷம் ஆயிடுச்சு. ஸோ இதுக்கப்புறமா நம்ம பிளான்னு பேச வேண்டாம். இது வரைக்கும் நடந்ததை ஃபுல்லாக நான் சொல்லிட்டேன். இதுக்கப்புறமா நடக்க போகிறத எபிசோட்லேருந்து பார்க்கலாம், சரியா? ஸோ வாங்கடா ஸ்ட்ரைட்டாக ஸ்டோரி லைனுக்குள்ளே போடலாம். ஸோ இப்போது நம்ம மற்ற மெம்பர்ஸ் எல்லாரும் அப்படியே சாப்பிட்டு முடிச்சுட்டு ஒருத்தர் பார்த்துட்டு ஒரு மாதிரி என்னடா ஆச்சு ஜிம்முக்கு அப்படின்ற மாதிரி தெரியாமல் தான் இங்கேருந்து கிளம்பி வந்துட்டுருக்காங்க. ஏன்னா நம்ம ஹோபியும் சரியாக சாப்பிடல, ஜிம்மும் சரியாக சாப்பிடல. ஸோ மற்ற மெம்பர்ஸ் லைட்டாக யோசிச்சுட்டே அடையெல்லாம் சாப்பிட்லாம் முடிச்சுட்டு அந்த காருக்கு கிளம்பி வர நம்ம ஒய்டி மட்டும் இன்னும் ரூம்லேருந்து வரவே இல்லை. ஸோ அவர் பாட்டுக்கு அந்த ஹோமில் தான் இருக்கார், ஜிம்மோட ரூமில் தான் இன்னுமே இருக்கார். ஸோ ஒய்டி இன்னுமே வரல. நம்ம மற்ற மெம்பர்ஸ் எல்லாருமே இடையே காருக்கு வந்துட்டாங்க. எல்லோரும் வந்துட்டு நம்ம நம்ஜூன் தான் இப்போ என்னாச்சு எல்லோரும் வந்துட்டிங்களா, இன்னும் ஒய்டிக்கு ஏன் வரல, அவனுக்கு காலேஜ் வரலையா என்ன ஏதாவது உங்ககிட்ட சொன்னானா? இல்லை நம்ஜூன் என்கிட்ட எதுவும் சொல்லலை. மற்ற எம்எஸ் எதாவது சொன்னானாடா? இன்னும் அவன் வரல, இல்லை அதை போய் கூப்பிடுங்க, அவன் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான், இன்னும் ஏற்கனவே பயங்கர லேட் ஆகிடுச்சு அப்படின்ற மாதிரி நம்ம டேம் ஒரு செய்தி சொல்ல இங்கே டக்குன்னு நம்ம ஜிமின் தான் இல்லை டேம் அவன் இன்னைக்கு காலேஜ் வரல, அவன் லீவ், நான் தான் என்கிட்ட சொல்லிட்டேன், நானும் சரின்னு சொல்லிட்டேன். எதுக்குடா அவன் லீவ், எதுக்கு அவன் வரல அப்படின்ற மாதிரி நம்ம யூனி தான் கேட்குறாரு அங்கே இருந்துட்டு. இல்லை அது அவனுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்ற மாதிரி டக்குன்னு எங்கள் ஹோபா தான் நம்ம ஜிமின் சொல்கிறதுக்கு முன்னாடி சொல்கிறாரு, அவனுக்கு உடம்பு சரியில்லை யூனி, அதனால் அவன் இன்றைக்கி வரமாட்டான், அவன் இன்றைக்கி வீட்டிலேருந்து ரெஸ்ட் எடுக்கிறான், நம்ம போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்ல இங்கே நம்ம ஜங்குக்கு தான் ஏன் என்னாச்சு, நேற்று வரைக்கும் நல்லா தானே இருந்தான், திடீர்னு என்னாச்சும் உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சா என்ன, நான் வேணா போய் பார்த்துட்டு வரட்டா அப்படின்ற மாதிரி சொல்ல இங்கே நம்ம ஜின் அதெல்லாம் வேண்டாம், அவன் பார்த்துக்குவான், நமக்கு ஏற்கனவே லேட் ஆகிடுச்சு போகணும் வாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அப்படியே கார் ட்ரைவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. ஸோ நம்ம ஒய்டி இன்றைக்கி வீட்டில் தான் இருக்காரு, நம்ம ஜிமின் சொல்லிட்டு தான் போயிருப்பாரு நீ இன்றைக்கி காலேஜ் வர வேண்டாம் அப்படின்ற மாதிரி. ஸோ ஒய்டி ஜிமினோட ரூம்லேயே தான் உட்காந்துருக்காரு. ஸோ அதே மற்ற மெம்பர்ஸ் எல்லோரும் அப்படியே ட்ராவல் பண்ணி காலேஜுக்கு போக ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அப்படிங்க சைடு ஒய்டியை காமிச்சா நம்ம ஒய்டி தான் ஒரு மாதிரி அவ்வளோ ஒரு ஃபேஸில் அந்தளவுக்கு ஹாப்பினஸ்லாம் இல்லை, பட் ஆனால் நடந்தது நினச்சி அந்தளவுக்கு ஃபீல் பண்ணுற மாதிரியும் இல்லை. ஒரு மாதிரி நார்மலாக பெட்டில் உட்காந்துட்டு அவருடைய லெக்கு ரெண்டே லைட்டாக கூட்டி வச்சுட்டு ஏதோ ஒரு விஷயத்த பயங்கரமாக ரிப்பீட்டடாக திங்க் பண்ணிகிட்டே இருக்கார். நம்ம ஒய்டியோட மைண்ட் ஃபுல்லாக அந்த விஷயத்தில் மட்டும்தான் இருக்கா. ஸோ எங்கள் ஒய்டியும் அப்படியே என்ன டான்ன்ற மாதிரி ஒரு மாதிரி ஏதோ ஒரு விஷயத்த பயங்கரமாக யோசிச்சுட்ருக்காரு. அதான் என்ன ஒய்டி ஜிமின் சொன்னார் எனக்கு சரியாக தெரியல, ஆனால் அவர் என்கிட்ட சாரி கேட்டார், அவர் எனக்கு சாரி கேட்டார்ல இன்னைக்கு, ஆமாம் அவர் இன்னைக்கு எனக்கு சாரி கேட்டார், நேத்தா அப்படின்னு நடந்ததுக்கு அவர் சாரி கேட்டது மட்டும் இல்லாமல் நான் கண்ட்ரோலில் இல்லை, அதனால தான் அப்படி நடந்துக்கிட்டேன், என்னால் என்னை கண்ட்ரோல் பண்ண முடியலை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு என்கிட்ட ஃபீல் பண்ணார்ல,
அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஒரு மாதிரி ஜிமின் சொன்னதே ரிப்பீட்டடாக அப்படியே திங்க் பண்ணிகிட்டே உட்காந்துருக்காரு. ஸோ வைடி இப்போ பொறுமையாக அந்த பெட்லேருந்து இறங்குறாரு. இறங்கிட்டு கொஞ்சம் அவருக்கு நடக்க முடியல, பட் இருந்தாலும் முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் பொறுமையாக நடந்து அப்படியே இப்போ ஹோபியோட ரூமுக்கு தான் போகிறாரு. ஸோ அந்த வீட்டில் யாருமே இல்லை. நம்ம அப்படியே வீடே ஒரு மாதிரி அவ்வளோ சைலன்ஸாக இருக்குது. குட்டி குட்டி மேட்ஸ் மட்டும்தான் இருக்காங்க, 2-3 மேட்ஸ் மட்டும் இருக்காங்க அந்த வீட்டில். அதுவும் கார்டன் சைடு தான், வீட்டுக்குள்ளே யாரும் கிடையாது. ஸோ நம்ம வைடி தான் பொறுமையாக போகிறாரு. ஹோபாவோட ரூமை போய் ஓப்பன் பண்ணி ஏதோ ஒரு விஷயத்த தேடிட்டு தான் இருக்காரு. வேறு ஒன்றும் இல்லை, டைரியை தான், ஹோபாவோட டைரியை தான் எங்கேயாவது கிடச்சிடாதா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பயங்கரமாக போட்டு தேடிட்டே இருக்காரு. ஸோ நம்ம வைடிக்கு ஏதோ ஒரு விஷயம் ஒரு மைண்டுக்குள்ளே தப்பாக இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம், லைக் உள்ளுணர்வு சொல்லும் இல்லையா, ஏதோ ஒரு விஷயம் இங்கே தப்பாக இருக்குது அப்படின்ற மாதிரி. வைடி எனக்கு தெரியலையேடா, உனக்கு என்ன ஆச்சு? ஏதோ ஒரு விஷயம் எனக்குள்ளே உறுத்திட்டே இருக்கா, என் மனசு ஏதோ ஒன்று என்கிட்ட சொல்லிகிட்டே இருக்கா, ஏதோ இங்கே தப்பாக இருக்கா, ஆனால் என்னன்னு தான் தெரில. உண்மையாக சொல்லணுன்னா ஜிமன் என்கிட்ட இப்பெல்லாம் பேசுகிறவரே கிடையாது. எப்போவுமே என்கிட்ட எரிஞ்சு தான் விழுவார், என்னை ஹர்ட் மட்டும்தான் பண்ணியிருக்காரு. ஆனால் இன்றைக்கி காலையில் திடீர்னு அவர் என்கிட்ட அதெல்லாம் கேட்கணுன்னு அவசியமே இல்லையே. எப்போவுமே அவர் தானே சொல்லுவார், நீ என்னோடய ஹஸ்பண்ட், நான் என்னன்னாலும் பண்ணலாம், அதுக்கான ரைட்ஸ் எல்லாம் எனக்கு இருக்கு, புரியுதா? அவர் தானே சொல்லுவார் இப்பெல்லாம். ஆனால் இன்றைக்கி காலையில் அவர் என்கிட்ட அவ்வளோ ஃபீல் பண்ணார், தான் பண்ணது தப்பு அப்படின்னு. அது மட்டும் இல்லை, அவர் என்கிட்ட எப்பவும் போல் பேசலை, ரொம்ப சாஃப்டாக ஒரு மாதிரி கைண்டாக டிஃப்ரெண்ட்டாக பேசினார் ஹோபி கூட. ஆனால் இவங்க 2 பேரும் பேசுகிறாங்க, பட் மற்ற மெம்பர்ஸ்லாம் அப்படி இல்லை. பட்டு இருந்தாலும் என் உள் மனசு ஏதோ ஒன்று சொல்லிகிட்டே இருக்கா, இங்கே ஏதோ ஒன்று தப்பாக இருக்குது. பட் ஆனால் அது என்னன்னு தெரியல. என்ஒய் சொன்ன மாதிரி எல்லோரும் ஒன்றும் கெட்டவங்க இல்லை, ஆனால் அவங்க கெட்டவங்கன்னு சொல்லி அவங்களே காட்டிகிட்ருக்காங்க. ஆனால் ஏதோ ஒரு விஷயம் நான் கண்டுபிடிக்கணும் ஐடி அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு ஒரு மாதிரி அவருக்குள்ளே அவரே பேசிட்டே பயங்கரமாக அந்த ஷெல்ஃபு கப்போர்டுன்னு சொல்லி ஒரு இடம் விடாமல் எல்லா இடத்தையும் இவங்களுடைய சர்ச் பண்ணி தேடிட்டுருக்காரு. ஸோ இப்போ அவருடைய மொபைலை தான் எடுத்து அப்படியே ஜேக்கு தான் ஃபோன் பண்ணுறாரு. ஸோ ஃபோன் பண்ண நம்ம ஜெய் தான் இப்போ கால் எடுத்துட்டாரு. ஸோ அவர் என்னென்னா காலேஜில் தான் இருக்கார், லாஸ்ட்டு பெஞ்சில் மனுஷன் மட்டும் ஒத்தையாக உட்காந்துருக்காரு. ஸோ அவர் வைடி வரலைங்கிற வெறியில் உட்காந்துருக்காரு. ஸோ கரெக்டாக இப்போ வைடிட்டேருந்து ஃபோன் வருது. இங்கே நம்ம ஜெய்தா அங்கேக்குள்ளே இருக்கிறது வேறு யாரும் இல்லை, நம்ம ஜங்குக்கு தான் குள்ளே லெசன் எடுத்துக்கிட்டு இருக்காரு. ஸோ நம்ம ஜங்குக்குள்ளே லெசன் எடுத்துக்கிட்டு இருக்கேன். எங்கள் ஜெய்க்கு அடிக்கடி கால் வந்துகிட்டே இருக்குது. ஐயோ டே, என்னடா நீ நேரம் காலம் தெரியாமல் இவன் ஒருத்தன் நாசமாக போனவன் என்னை தனியாக விட்டுட்டு வீட்டில் உட்காந்து என்ஜாய் பண்ணுறானா, இங்கே வந்து பாடுறா டே, அவன் சாவடிக்கிறான். இதில் வேறு இவன் ஒருத்தன் வீட்டில் இருந்துட்டு ஹாயாக ஃபோன் பண்ணுறான். இப்போ மட்டும் ஃபோன் பண்ணுறது மட்டும் அவனுக்கு தெரியணுமா, ஏற்கனவே என்னையே முறைச்சி சாவடிக்கிறான். ஐயோ இவன் வேறு சும்மா அந்த தொலை மாட்டேன்றானே அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி அந்த லாஸ்ட்டு பெஞ்சில் ஒரு மாதிரி நெரிஞ்சிட்டே உட்காந்துருக்காரு. வைடி வேற இங்கே விடாமல் ஃபோன் அடிச்சிட்டு இருக்காரு. ஸோ இங்கே நம்ம ஜே தான் கரெக்டாக அந்த ஃபோன் காலை பேக்கெட்டில் தான் வச்சுருப்பார் இல்லையா. ஸோ அவருக்கு வைப்ரேட் ஆகிறது ஒரு மாதிரி இருக்குது, ஒரு மாதிரி நெளிஞ்சிட்டே உட்காந்துருக்க. ஸோ இங்கே நம்ம ஜங்குக் தான் ஒரு மாதிரி ஜேவையை முறைச்சி பார்த்துட்டு பாடம் எடுத்துகிட்டு இருக்காரு. ஸோ இங்கே ஜே தான் ஒரு மாதிரி இவன் வேறு அப்படின்ற மாதிரி 2 பேர் ஒவ்வொரு ஃபோனையும் பார்த்துட்டு நம்ம ஜங்குக்கையும் பார்த்துட்டுன்ற மாதிரி மாறி மாறி பார்த்துட்டு இந்த கிளாஸில் உட்காந்துருக்கா. நம்ம ஜங்குக் தான் டக்குன்னு நம்ம ஜேவை பிடிச்சி எழுப்புறாரு. ஜே ஏந்தி. சார் என்ன பண்ணிகிட்ருக்கா? நானும் பார்க்குறேன், லாஸ்ட் பெஞ்சில் உட்காந்து டான்ஸ் ஆடிட்டுருக்கிறேன், அதுக்கு தான் உன்னை காலேஜ் அனுப்புனாங்களா? சரி, நான் அவ்வளோ நேரம் என்ன சொன்னேன்? அதில் எத்தனை பார்ட்ஸ் இருக்குது, எத்தனை செல்ஸ் இருக்குது சொல்லு, நான் எடுத்தல அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு இது மாதிரி நம்ம ஜேவை பார்த்தோம்னா மறைச்சிட்டே கேட்குறாரு. இங்கே ஜேதார்வா பேங்க முழிச்சிட்டு நிற்கிறாரு. ஒன்றும் கவனிக்கிறதில்ல. வெளியே போ, கெட் அவுட். அது வந்து சார் நான் ஒன்றும் வேணும்னு பண்ணல, அது நான் கெட் அவுட்டுன்னு சொன்னேன். என் கிளாஸில் இருக்க வேண்டாம், கிளம்ப, வெளியே போ. தருதலை எங்கேருந்து தர உருப்பிட போதும் அப்படின்ற மாதிரி சாப்பீஸை தூக்கி கரெக்டாக போகிற நம்ம ஜே மண்டையிலே எறிகிறாரு. ஸோ ஜே தான் அம்மா அப்படின்னு மாதிரி ஹெட்டர் அப் பண்ணிவிட்டு ஒரு மாதிரி ஜங்குக்கு ஒரு மாதிரி பார்த்துட்டே போகிறாரு. வெளியே போயிட்டு டக்குன்னு ஃபோன் எடுத்து, டேய் புறம்போக்கு நாய், என்ன ஒன்று பிரச்சனை?
நானும் பார்க்குற நோய் வந்துட்டு இருக்கேன். என்ன அவனுக்கு பிரச்சனை? அங்கே நல்லா ஜாலியாக தான் படுத்துருக்குறேன். இங்கே வந்து பாருடா மோனே, ஒரு வார்த்தை எனக்கு ஃபோன் பண்ணி நாளைக்கு காலேஜ் வர மாட்டேன்னு சொல்லியிருந்தா நானும் வந்திருக்க மாட்டேனடா. இப்போ பாரு, நான் மட்டும் தனியாக வந்து மோனே உன் 7 புருஷன்ட்டையும் என்னை பார்த்தா இலக்காரமாக இருக்காடா. அவனும் என்னை வெளியே போன்றானுவ. ஏதோ அவன் பொண்டாடி மாதிரி என்ன நினச்சிட்டு இருக்கானுவ. மோனே அவன்லாம் ஒழுங்காக இருக்க சொல்லு, அவ்வளோதான் மரியாதை பார்த்துக்கோ அப்படின்ற மாதிரி இங்கே நம்ம பிளான்னு பேசிகிட்டே இருக்காரு. எடுத்தோன்னே இங்கே நம்ம வாங்கிட்டு தான், டேய் வாய மாட்டா, என்ன சொல்ல வரேன்னு கேட்குறியா? நீ ரொம்ப பேசிகிட்டே இருக்கிற. நானே இங்கே 1008 பிரச்சனையில் இருக்கிறேன். என்ன நடந்தது உனக்கு தெரியுமாடா? என் புருஷனுங்களா மோனே வாயை உடச்சிப்பிடுவேன் இந்த தடவை அப்படி பேசணும் அப்படின்ற மாதிரி இங்கே நம்ம வைத்தி தான் ஒரு பக்கம் ஜெயிட்ட எரிஞ்சுக்கல. ஸோ நம்ம ஜெய் சரி விட என்னாச்சு, என்ன பண்ண? அது ஒன்றும் இல்லைடா அப்படின்னு நம்ம சொல்லிட்டு நம்ம வைடி தான் நடந்த எல்லாத்தையும் சொல்கிறாரு. ஜெயிட்ட ஒன்று விடாமல் என்னென்ன நடந்தது, ஐ மீன் ஃபோர்ஸ்ஃபுல்லாக எத்தனை நேரத்துலையும் நடந்தது, அப்புறம் அவர் அழுதது, ஸோ ஹோப்பா வந்து பேசினது, நம்ம ஜிமின் நம்ம வைடியை கேர் பண்ணிக்கிடுதுன்னு சொல்லி எல்லாத்தையும் சொல்லி முடிக்கிறாரு. ஸோ இங்கே ஜெய்க்கு ஒரு மாதிரி ஆகிடுச்சு. அவர் ரொம்ப சைலண்ட் ஆகிட்டார் வைடி சொல்கிறதெல்லாம் கேட்டுட்டு. என்னடா ஆச்சு, காலில் இருக்கியா? ஹலோ அடே நசமாக போனவனே இருக்கியா இல்லைடா? டே வைடி சாரிடா, நானும் என்ன எதுன்னு தெரியாமல் எடுத்தோடனே அவன்கிட்ட கத்திட்டான்ல, ஐம் சாரி. சரி விடு, இருக்கு மாதிரி என்கிட்ட எதுக்கு சாரி கேட்குற? அது இப்போ உனக்கு பரவாயில்லையாடா? நீ பேசாமல் வீட்டுக்கு கிளம்பி வந்துடுறியாடா? இல்லை என் வீட்டுக்கு வந்துடு, நான் பார்த்துக்கிறேன் உன்னை. அங்கே இல்லை வேண்டாண்டா, நீ ரொம்ப ஹர்ட் ஆகிறல்ல, எல்லாரும் உன்னை கஷ்டப்படுத்துகிறாங்கடா. நீ பேசாமல் என் கூட வந்துட, நான் உன்னை பார்த்துக்கிறேன். எதுக்கா? நான் உன் கூட வந்து என்னடா பண்ண போகிறேன்? எதுக்கு? எங்கள் அம்மாவுக்கு இதெல்லாம் தெரிஞ்சு, என் அப்பாவுக்கு இதெல்லாம் தெரிஞ்சு, அப்புறம் பையனை கெட்டி கொடுத்துட்டோம், பையன் அவ்வளோ கஷ்டப்படுறான் அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு பக்கம் கஷ்டப்படுறதுக்கா? அதெல்லாம் வேண்டாண்டா. ஆனால் தெரியலடா, எனக்கு காலைல வரைக்கும் கஷ்டமாக இருந்தது. நைட்டு ஃபுல்லாக எனக்கு தூங்க கூட முடியலை, அழுதுகிட்டே தான் இருந்தேன். ஆனால் காலைல என்கிட்ட ஜிமின் நடந்துக்கிட்டதை பார்க்குறப்போ அது மட்டும் இல்லை, எனக்கு கொஞ்சம் பெயின் ரிலீஃபாக இருந்தது. அதே டைம் ஜிமின் என்கிட்ட சாரி கேட்டது, ஜிமினை டேக் கேர் பண்ணிட்டது. அது மட்டும் இல்லைடா, அவர் மனசுலேருந்து 2-3 வார்த்தை என்கிட்ட சொன்ன மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. அவர் என்கிட்ட சொன்னார், நான் என் கண்ட்ரோலில் இல்லை நேற்று, எனக்கு என்னாச்சுங்கிறது எனக்கே தெரியல, ஐம் சாரி, நான் வேணும்னு அதை பண்ணலை, நான் என் செல்ஃபில் இருந்ததுனால நான் அப்படி உங்க கூட பண்ணியிருக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு என்கிட்ட சாரி கேட்டாருடா. அப்போது அவர் நேற்று அவர் செல்ஃப்லேயே இல்லை, அவருடைய கண்ட்ரோல்லே இல்லை. அதே டைம் அந்த இடத்துல லூனா இருந்தா. நான் போகலன்னா கண்டிப்பாக அந்த நைட் லூனா கூட தான் அவர் ஸ்பெண்ட் பண்ணியிருப்பார், எனக்கு தெரியும்டா. ஆனால் எனக்கு ஒரு சைடு அந்த கஷ்டம் இருந்தாலும் இன்னொரு சைடு அப்போனா அவர் கரெக்டாக அவருடைய ஸ்டேஜில் இல்லை, அவரால் அவரை கண்ட்ரோல் பண்ணிக்க முடியலை. அந்த டைமில் லூனா தான் அங்கே இருந்தாங்க. அவருக்கு என்ன ஆச்சிருக்கும் நீ சொல்லு? அவருக்கு ஏன் அவர் அப்படி ஆனார்? சம்திங் ஏதாவது இருக்கலாம்ல, ஒரு வேளை ஏதாவது கொடுத்துருக்கலாம்ல, ஏதாவது டேப்லெட்டோ இல்லை சம்திங் பவுடரோ ஆட் பண்ணியிருக்கலாம்ல. ஏன்னா ஜிமின் என்கிட்ட அப்படி தான் ஃபீல் பண்ணார். அவரால் அவரை ஸ்டாப் பண்ணிக்க முடியலன்னு, அவரால் கண்ட்ரோல் பண்ணிக்க முடியலன்னு தான் சொன்னார். அப்போனா எனக்கு தெரிலடா. பட் ஹோபாவும் என்கிட்ட இப்போ முன்னாடி மாதிரிலாம் இல்லை, நார்மலாக தான் பேசுகிறாரு. அன்னைக்கு நடந்ததுக்கப்புறம் பேசிக்காக நான் ஹோபா இந்த ரூம்குள்ளே கொண்டு போய் நான் ஹோபாட திட்டி எமோஷனல் ஆகி பேசினதுக்கப்புறம் என்கிட்ட ரொம்ப நார்மலாக தான் பேசுகிறாரு. மற்ற மெம்பர்ஸ் மாதிரி என்னை ஹர்ட் பண்ணுறதில்ல. ஆனால் நேற்று அவருடைய டைரி என்கிட்ட கிடச்சிதுடா. அந்த டைரியை நான் படிக்க ஸ்டார்ட் பண்ணப்போ தான் நான் பார்த்தேன். ஆனால் அந்த டைரியில் லூனாவை பற்றின எந்த இதுவுமே இல்லை தெரியுமா? நான் கிட்டத்தட்ட நிறைய பேஜஸ்லாம் படித்து முடித்தேன் கிட்டத்தட்ட, ஆனால் நான் ஃபுல்லாக படித்து முடிக்கலை. ஸோ அப்போது லூனாவுக்கு இவங்களுக்கும் லவ் எல்லாம் இல்லை, அது மட்டும் எனக்கு நல்லா தெரியுது. ஏன்னா கண்டிப்பாக மெம்பர்ஸ்குள்ளே லூனாவுக்கும் அவங்களுக்கும் லவ் இருந்திருந்தா அந்த டைரியில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. நான் 6 பேஜுக்கு மேலே படிச்சுட்டேன். அவங்க காலேஜ் வந்தது, லூனாவை பற்றி ஒரே ஒரு டாபிக் தான் இருந்தது, அந்த இடத்துல எந்தெந்த ப்ரொஃபஸர்லாம் வேலை பார்க்குறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹோவா அப்படின்னு சொல்லிட்டு ஹோவி எழுதியிருந்தப்போ தான் நான் லூனாவை பேரையே பார்த்தேன். அதுக்கப்புறமா அதில் லூனாவை பற்றின எந்த இதுவுமே இல்லை, நார்மலாக எப்பவும் போல தான் அந்த டைரிஸ் தான் இருந்தது. பட் என்ன, நான் ஒரு பேஜை படிக்கணும், கிட்டத்தட்ட முடிக்க போகிற ஸ்டேஜ்டா, ஒரு 5 பேஜஸ் கிட்ட தான் மீதம் இருந்தது. பட் என்னால் அதை படிக்க முடியல. அதுக்குள்ளே ஹோபி வந்து அதை வேங்கிட்டார் என் கையில் இருந்த.
நான் இப்போ அதை தான் தேடிட்டுருக்கேன். அந்த டைரி எங்கே இருக்குன்னு எனக்கு தெரிலடா ஜே. எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுறியா? எனக்கு எப்படியாவது என்ஒயை நான் மீட் பண்ணணும்டா. கொஞ்சம் எனக்கு அந்த ஹெல்ப் மட்டும் பண்ணுறியா ப்ளீஸ்? நான் என்ஒய்கிட்ட பேசணும். அது டேய் ஒய்டி, நான் என்ஒய்கிட்ட பேசுறதுக்கெலாம் ப்ராப்ளம் இல்லைடா. ஆனால் நீ இதை யோசிச்சு தான் பண்ணுறியா? அதெல்லாம் உனக்கு தேவையில்லாத ஒரு விஷயம். அவங்க லைஃப்பில் நீ மாற்றி என்னடா பண்ண போகிற? அவங்களே உன்னை டிவோர்ஸ் பண்ணிடுவேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. உனக்கு புரியுதா? உன்னை ஜஸ்ட் அப்படி யூஸ் பண்ணி உன்னை ஹர்ட் பண்ணுற ஒரு பர்சனுக்காக நீ ஏன்டா அவ்வளவும் பண்ணணும்? நல்லா தெரிஞ்சு தான் பண்ணுறியா நீ இதெல்லாம்? இங்கே பாரு ஜெய், நீ என்ன சொல்கிறியோ இல்லையோ, ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் அவங்க என்னோடய ஹஸ்பண்ட்ஸ் தான். அவங்களுக்காக நான் இதை கூட பண்ண மாட்டேனா? இங்கே பாரு, அவங்க ஏதோ ப்ராப்ளமில் இருக்காங்கடா, ஆனால் அதை என்னன்னு சொல்லிக்க மாட்டேன்றாங்க. நான் ஒரு ஹஸ்பண்டாக அதை தீர்த்து வைக்கணும்னு நினைக்கிறேன். நான் என்ஒயை பார்க்கணும். ஒரு ஈவினிங் டைம் இல்லைன்னா ஒரு 1 o'clock இல்லை 2 o'clock போல் நான் சொல்கிற லொக்கேஷனுக்கு மட்டும் என்ஒயை கூப்பிட்டு வந்துடுறேன். நானும் அங்கே வந்துடுவேன். சரியா? நான் என்ஒய்கிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு இங்கே வைடி டக்குன்னு ஃபோன் காலை கட் பண்ணிடுறாரா. ஸோ நம்ம ஜேவும் அங்கே அப்படியே எங்கள் சைடு ஜேவை காமிச்சா இவன் திருந்த மாட்டா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஒரு மாதிரி நம்ம ஜே தான் திரும்பி நம்ம ஜேகேவை பார்த்து முறைச்சிட்டே நிற்கிறாரு. நான் ஜேக்கு ஒரு மாதிரி ஹர்ட்டாக இருக்குது. என் ஃப்ரெண்டு அவன் குழந்தடா, அவனை போட்டு இப்படி பண்ணுறீங்களே அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி ஹர்ட்னஸ் அண்ட் ஒரு மாதிரி பெயின் ஆகுது நம்ம ஜேக்கு அதெல்லாம் பார்க்குறப்போ. ஸோ ஒரு மாதிரி அங்கே நம்ம ஜேகேவை பார்த்து முறைச்சிட்டே நிற்கிறாரு வெளியே. ஸோ நம்ம ஜேகே ஒரு மாதிரி ஜேவை பார்த்துட்டு இவனுக்கு என்னாச்சு திடீர்னு இப்படி பார்த்துக்கிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி அவருக்கு அவரே நினச்சிட்டு கிளாஸ்லாம் எடுத்துகிட்டு இருக்காரு. இங்கே அப்படியே ஆஃப்டர் டைம்லாம் ஸ்கிப் ஆக நம்ம ஜே தான் இப்போ கரெக்டாக ஒரு 12 o'clock போல் நம்ம நம்ஜோன் தான் அப்படியே அந்த கிளாஸில் இருக்கா. ஸோ லாஸ்ட் பெஞ்சை பார்க்குறாரு. ஜே இல்லை அந்த கிளாஸில். என்னாச்சு, ஜே வரலையாண்ணா அப்படின்ற மாதிரி கேட்க அங்கே ஃபஸ்ட்டு பெஞ்சில் இருக்கிற ஒரு ஸ்டூடெண்ட் தான் அது வந்து சார் இன்றைக்கு ஜே வந்தான், பட் ஈவினிங் மேலே வீட்டுக்கு போயிட்டான் சார். ஏதோ இம்பார்ட்டண்டான ஒர்க் இருக்குன்னு சொல்லிட்டு என்ஒய் சார் கூட கிளம்பிட்டான் சார். என்ஒய் கூடயா? ஆமாம் சார், என்ஒய் சார் கூட தான் கிளம்பிட்டான். சரி, ஓகே, வாங்க நம்ம லெசனை ஸ்டார்ட் பண்ணலாமா? நேற்று எதோட முடித்தோம், நீ ஸ்டார்ட் பண்ண அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஒரு மாதிரி லைக் செகண்ட் பெஞ்சில் இருக்கக்கூடிய ஒரு பொண்ணை எழுப்பி விட்டு சொல்ல ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஸோ அவர் அப்படியே எங்கள் கிளாஸில் இருக்க ஸ்டார்ட் பண்ண இங்கே நம்ம என்ஒயோட கேபினில் தான் காமிச்சா நம்ம ஜேதா ஒரு மாதிரி என்ஒய்கிட்ட நின்று பேசிகிட்ருக்காரு. ஓகே, அது ப்ராப்ளம் இல்லை, பட் கரெக்டாக 2 o'clock அங்கே போகணுமா? ஆமாம் சார், அப்படி தான் வாய்டி சொன்னான். அவங்கக்கிட்ட ஏதோ பேசணுமா, என்ன உன்னை கூப்பிட்டு வர சொன்னான். ஓ சரி, நீ கிளாஸுக்கு போ. சார், நான் எங்கள் கிளாஸுக்கு போகணும், நானும் கூட வரேன். நீ அங்கே வந்து என்ன பண்ண போகிற? இங்கே பாரு ஜெய், உனக்கு கிளாஸஸ்லாம் இருக்குது, ஸ்டடீஸ் முக்கியம். நீ இப்போ அங்கே வந்து என்ன பண்ண போகிற? கிளாஸுக்கு போ. நான் தானே பேச போகிறேன், அவன் என்கிட்ட தானே பேசணும்னு சொன்னான், நான் பார்த்துக்கிறேன், நீ கிளம்பு. சார், அது ப்ளீஸ் சார், என்னையும் கூப்பிட்டு போயிருங்களேன், இங்கே பாருங்களேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜேதா என்ன பண்ணுறோன்னே ஒரு மாதிரி மறந்து போய் லைக் நம்ம என்ஒய் ஷேட் பட்டனை பிடிச்சி நோண்டிகிட்டே சொல்லிகிட்ருக்காரு. நம்ம என்ஒய் ஒரு மாதிரி ஜேவை வியோட பார்த்துட்ருக்காருங்க. இங்கே பாருங்கள் சார், இங்கே வேற வைடி வேறு வரல, நான் மட்டும்தான் சார். நான் இப்போ போனேன்னு வைங்களேன், உங்கள் ஃப்ரெண்ட்ஸு அந்த 7 சார்ஸ் இருக்காங்கல்ல, பைத்தியக்காரன், என்னை சாவடிச்சிடுவாங்க சார். ஒவ்வொன்றா கூப்பிட்டு அது மட்டும் இல்லை, 7 பேருக்கும் என்னை பார்த்தாலே என்ன வெறின்னு தெரில சார். என்னை வெளியே போன்றாங்க. நான் என்ன சார் பண்ணுறது? என்னை பார்த்தவங்களுக்கு பாவமா இல்லையா? அவன் இல்லாமல் என்னால் சமாளிக்க முடியல சார். ப்ளீஸ், நானும் உங்கள் கூட வரேன். என் ஃப்ரெண்டுக்கு ஒரு பிரச்சனைனா அது எனக்கும் பிரச்சனை தான். அதை வந்து சால்வ் பண்ணி வச்சுட்டு அப்புறம் நான் அவங்க கூட வரேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஒரு மாதிரி நம்ம லைக் என்ஒயோட ஃபேஸ் வச்சு பேசிக்கிட்டு இருக்கேன். நம்ம என்ஒய்க்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. டக்குன்னு நம்ம ஜேவை ஒரு மாதிரி 1 ஃபிங்கர்கிட்ட ஜேவை தள்ளி விட்டுறாரு. தள்ளி நிற்க வச்சுட்டேன். இங்கே பாரு, சரி அது வா, பட் டிஸ்டன்ஸ் மேக் பண்ணியே வா, இவ்வளோ கிட்ட வராத அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போகிறாரு. இங்கே ஜேதா நான் கிட்ட வந்தால் இவருக்கு என்ன பண்ணுது? என்னவோ நமக்கு இன்றைக்கி ஸ்கூல் காலேஜாக ஓப்பி அடிக்கணும், அடித்தாச்சு. ஆனால் ஒய்டிக்கு என்னாச்சுன்னு தெரில, அதை போய் கேட்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஒரு மாதிரி பேக்கை தூக்கி போட்டுட்டு என்மை பின்னாடியே ஓடிட்டுருக்காருங்க ஜே. ஸோ ஆஃப்டர் அப்படிலாம் டைம்லாம் ஸ்கிப் ஆக இப்போ கரெக்டாக
ஒரு காஃபி ஷாப் மாதிரியான ஒரு இடம் தான்டா. ஸோ அந்த சுற்றி யாருமே இல்லை. ஸோ தனியாக ஒரு மாதிரி லொக்கேஷன் வந்து நம்ம என்ஒய் தான் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாரு. இந்த மாதிரி எங்களுக்கு தனியாக ஃபீஸ்ஃபுல்லான லொக்கேஷன் வேணும் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு, ஸோ நம்ம தனியாக தான் ஒரு இடத்த கொடுத்துருக்காங்க. இப்போது அந்த காஃபி ஷாப்பில் தான் கரெக்டாக நம்ம ஜேவும் என்ஒயும் ஒரு சைடு உட்காந்துருக்க, நம்ம ஒய்டி ஒரு சைடு, 3 பேரும் கரெக்டாக ஒவ்வொரு சைடு உட்காந்த மாதிரி சுற்றி உட்காந்துருக்காங்க அந்த டேபிளில் சேர் போட்டு. ஸோ இப்போது நம்ம வைடி தான் என்ஒய்கிட்ட ஒரு மாதிரி பார்த்துட்ருக்காரு, என்ஒயை பார்த்துட்ருக்கா. சொல்லு வைடி, நீ என்ன ஏதோ பேசணும்னு சொன்னேன்னா ஜெய் சொன்னான், என்னாச்சு? எதுவும் ப்ராப்ளமா? உனக்கு எதுவும் ஹெல்ப் பண்ணுமா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார், ஆனால் எனக்கு ஒரு டவுட் இருக்கு. எப்படி சொல்கிறது, எனக்கு ஒரு டவுட் இல்லை, நிறைய டவுட்ஸ் இருக்கா. உங்ககிட்ட வந்து அது கிளியர் ஆகும்னு தோணுச்சு, அதனால தான். இங்கே பாரு வைடி, நீ எதுக்கும் என்ன தயங்க வேண்டாம், புரியுதா? என்னை பொறுத்த வரைக்கும் நீ எனக்கு ஒரு பிரதர் மாதிரி, சரியா? நீ எப்பவும் போல் நார்மலாக என்கிட்ட பேசு, ஓகேவா? நீ என்னோட பிரதராக பார்த்துக்கோ என் வைடி. என்னை பொறுத்த வரைக்கும் நீ எனக்கு ஒரு பிரதர் மாதிரி தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வைடி ஹேண்ட்ஸ் லைட்டாக ஹோல்ட் பண்ணிவிட்டு சொல்ல, இங்கே நம்ம வைடியும் லைட்டாக ஸ்மைல் கொடுத்துட்டு, அதை வந்து சார் லூனாக்கும் அவங்களுக்கும் எப்படி ரிலேஷன்ஷிப் உண்டாச்சு? புரியல எனக்கு. அது வந்து லூனாவும் இவங்களும் எப்பத்துல இருந்த சார் ரிலேஷன்ஷிப்பில் இருக்காங்க, அதான் எனக்கு தெரிஞ்சுக்கணும். இல்லை, எனக்கு டவுட், அதனால கேட்குறேன். அதுவாக கேட்குறா? இப்போது ரீசன்ட் டைமில் ஒரு 1 இயராக தான். நீ நினைக்கிற மாதிரி ரொம்ப நாளாக தான் இல்லை. ஃபஸ்ட் டைமில் லூனா பார்த்தாலே உங்களுக்கு பிடிக்காது, விலகி போயிடுவானுவ. பட் ரீசெண்ட் டைமில் அந்த 1 இயராக அப்படி என்ன நடந்ததுன்னு எனக்கு தெரில வைடி. என்றது எந்த விஷயத்தையுமே மறைக்க மாட்டாங்க, ஆனால் இந்த விஷயத்தில் என்கிட்ட எல்லாத்தையும் மறைக்க கற்றுக்கிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம என்ஒய்யே ஒரு மாதிரி சேடாக தான் சொல்கிறாரு. ஸோ இங்கே நம்ம வைடியும் ஒரு மாதிரி என்ஒய்யை பார்த்துட்டு, அதை சரி விடுங்க என்ஒய், நீங்கள் ஃபீல் பண்ணாதீங்க. அப்போனா இந்த 1 இயராக தான் லூனாக்கும் உங்களுக்கும் ரிலேஷன்ஷிப் ஸ்டார்ட் ஆச்சா? ஆமாம் வைடி, இந்த 1 இயராக தான் அவங்களுக்கும் லூனாக்கும் ரிலேஷன்ஷிப் ஸ்டார்ட் ஆச்சு. பட் அது குட் ரிலேஷன்ஷிப்லாம் சொல்ல முடியாது. நான் ஒரு தடவை கூட இவங்க லூனாவை தேடி போய் பார்த்ததில்லை. பட் லூனா அடிக்கடி இவங்க கேபினுக்கு வருவாள் இந்த 1 இயர்லேயும். சம்டைம்ஸ் லூனா ஃபோன் பண்ணி இவங்களை கூப்பிட்டா இவங்க போயிருக்காங்களே தவிர இவங்களாம் ஒரு டைம் கூட லூனாவை பார்க்க போய் நான் பார்த்ததில்லை. எனக்கு ஏதோ ஒரு விஷயத்தை இவங்க என்கிட்டேருந்து மறைக்கிறாங்கன்னு மட்டும் தெரியுது வைடி. பட் ஆனால் அது என்னன்னு தெரில, என்னாச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இங்கே வைடியை பார்த்து நம்ம என்ஒய் கேட்க வைடி லைட்டாக ஒரு மாதிரி ஏதோ ஒன்று இன்னும் டீப்பாக ஒரு பிரெயினில் போட்டு யோசிச்சுட்டே உட்காந்துருக்காரு. ஸோ அப்படியே திரும்பி வைடி தான் என்ஒயை பார்த்துட்டு, அதை ஒன்றும் இல்லை சார், நான் பார்த்துக்கிறேன், தேங்க்யூ நீங்கள் இது என்கிட்ட சொன்னதுக்கு. இங்கே பாரு, இப்போ தானே சொன்ன உன்ட்டேன்னா, நீ என்ன அண்ணா மாதிரி பாரு அப்படின்னு. ஏன் உனக்கு என்னை பார்த்தா அண்ணாவை பார்க்க தோணலையா? அச்சோ சார், அப்போல்லாம் இல்லை, சாரி, நான் என்ஒய், அப்போல்லாம் இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு அண்ணா மாதிரி. நான் கஷ்டத்தில் இருக்கும் போது கூட எனக்கு ஹெல்ப் பண்ணுறீங்க. என்னை சொல்லணுன்னா என்னை நிறைய விஷயத்தில் கம்ஃபர்ட் பண்ணியிருக்கீங்க. ரியலாகவே நீங்கள் எனக்கு ஒரு குட் பிரதர் என்ஒய் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இங்கே நம்ம வைடி லைட்டாக சிரிச்சுட்டே சொல்ல, நம்ம ஜேவும் இவங்க 2 பேர் பேசுறதுலாம் ஒரு மாதிரி கன்னத்தில் கை வச்சு வைடியும் ஜேவையும் மாறி மாறி பார்த்துட்ருக்காரு. ஸோ லைக் நம்ம ஜே தான் வைடியும் என்ஒய்யும் மாறி மாறி பார்த்துட்டு அப்படியே உட்காந்துருக்கா. ஸோ அப்படியே இப்போ நம்ம இந்த காஃபி ஷாப்லேருந்து கிளம்ப போகிறாங்க. ஸோ இப்போ நம்ம என்ஒய் தான் அப்படியே திரும்பி நம்ம ஜேவை பார்த்தா, இங்கே பாரு ஜே, நீ வைடி கூட அவன் வீட்டுக்கு போ, அவங்க எல்லோரும் வர்ற வரைக்கும் நீ வைடி கூட இரு. எப்படியும் நீ இதுக்கப்புறமா போய் ஒன்றும் பண்ண போகிறதில்லன்னு எனக்கு தெரியும், அவங்க கூட கொஞ்சம் கம்ஃபர்ட்டாக இரு அப்படின்ற மாதிரி சொல்லி அந்த இடத்துல இந்த நம்ம வைடியையும் நம்ம ஜேவியும் அனுப்பி வச்சிடுறாரு. ஸோ இப்போ நம்ம என்ஒயும் அப்படியே கிளம்பி வந்துடுற. இப்போ ஆஃப்டர் அப்படியே டைம்லாம் ஸ்கிப் ஆக கரெக்டாக நம்ம வைடியும் நம்ம ஜேவும் தான் இப்போ அப்படியே நம்ம மெம்பர்ஸோட ஹவுஸில் தான், லைக் நம்ம வைடி அண்ட் மெம்பர்ஸோட ஹவுஸு. அந்த ஹவுஸில் இந்த நம்மளோட ஆரமோட ரூமில் தான் இப்போ இருக்காங்க. ஸோ ஆரமோட ரூமில் தான் உட்காந்துருக்காரு நம்ம வைடி உட்காந்துட்டு ஒரு மாதிரி நம்ம ஜேவை பார்த்துட்டு உட்காந்துருக்காரா. ஸோ ஜே தான் நம்ம வைடிட்ட நிறைய கொஸ்டின்ஸாக கேட்டுட்ருக்காரு, அடுக்கிக்கிட்டே இருக்காரு. ஸோ நம்ம வைடியும், இங்கே பாருடா, பொறுமையாரு, நானே உனக்கு சொல்கிறேன் இப்போ என்ன பிரச்சனை, நான் எதுக்கு இவ்வளோ தூரம் பார்க்குறேன் அப்படின்னா, இங்கே பாருடா ஜே, எனக்கு இவங்க ஏதோ ஒரு விஷயத்த மறைக்கிறாங்கன்னு தோணுது.
அது மட்டும் இல்லை, அண்டு இவங்க என்கிட்ட நார்மலாக பேசுகிறாங்க. சொல்லப்போனால் சம்டைம்ஸ் அவங்களையும் மீறி ஏதோ ஒரு விஷயத்தினால, ஆனால் ஏதோ ஒரு விஷயத்தினால அஃபேர் ஆகியிருக்காங்க. ஏதோ ஒரு விஷயம் அவங்க மனசுக்குள்ளே ஊற்றிட்டே இருக்கு. அதை நான் ஜிமின் பேசுகிறத வச்சே கண்டுபிடிச்சிட்டேன் காலையில். நான் இதை உங்ககிட்ட போய் கேட்டால் சொல்ல மாட்டாங்கடா. நான் யார்கிட்ட கேட்குறதுன்னு தெரில. நான் இப்போது நல்லா பேசக்கூடிய பர்சன்னாலே அது ஹோபியும் ஜிமினும் மட்டும்தான். வேறு யாரும் அந்தளவுக்கு என்கிட்ட பேசக்கூட மாட்டாங்க. அப்புறம் யூங்கி தெரியுமா? அண்ட் யூங்கி அன்றைக்கி என்கிட்ட சொன்னார். நான் அது கூட ஒன்று சொன்னேனே, இவனுக்கு யாவும் இருக்கா? அன்றைக்கி யூங்கி என் கூட அது லைக் ரொமான்டிக்லி மூவ் பண்ணுறப்போ நான் யூங்கியை ஹர்ட் பண்ணுற மாதிரி சொல்லிட்டேன், பேசினேன். அது நீங்கள் லூனா கூட இருந்திருக்கீங்கள அப்படின்ற மாதிரி பேசுனதுக்கு யூங்கி போகும்போது ஒரு மாதிரி என்னை சொல்லிட்டு போனாருடா. நீ நினைக்கிற மாதிரி நான் ஒன்றும் லூனா கூட எப்போ பார்த்தாலும் போய் இருக்கிறதுலாம் இல்லை. அது அன்னைக்கு ஒன் டே மட்டும்தான். அதுவும் என் கான்ஷியஸில் நான் இல்லாதப்போ நடந்தது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கிளம்புனாருடா. ஸோ நீ யோசிச்சு பாரு, ஜிமின் இன்னைக்கு என்ன சொன்னதும் அதே தான். என் கான்ஷியஸாக இல்லை, என்னால் என்னை கண்ட்ரோல் பண்ணிக்க முடியல, நான் என்ன பண்ணுறேனே தெரியல அப்படின்னு தான் காலைல என்ன சொன்னார். யூங்கி அன்னைக்கு என்ன சொன்னதும் இதான். அதுக்கப்புறம் யூங்கி என்னை பார்க்குறப்போ ஒரு மாதிரி ஸ்மைல் மட்டும் கொடுத்துட்டு அங்கேருந்து கிளம்பிடுவார். அந்தளவுக்கு யூங்கி அந்த பேசினதில்லை என்கிட்ட. ஆனால் எனக்கு யூங்கி சொல்கிறத வச்சு ஜிமின் சொல்கிறது, அப்புறம் ஹோபா நடந்துக்கிறது, இது எல்லாத்தையும் பார்க்குறப்போ ஏதோ ஒரு விஷயம் இடிக்குது. இது ஏன்னு தெரில, ஏதோ என் ஆள் மனசு சம்திங் தப்பாக இருக்குது, இங்கே ஏதோ ஒரு விஷயம் தப்பாக நடந்துக்கிட்டு இருக்குன்னு சொல்லுதுடா. எனக்கு தெரிஞ்சு அது என்னங்கிறத நான் கண்டுபிடிக்கணும். ஆனால் அதுக்கு எனக்கு டைம் வேணும். பட் நான் என்ன பண்ணுறதுன்னு தெரில. நான் அவங்க கூட இருந்தால் மட்டும்தான் என்னால் கண்டுபிடிக்க முடியும். எனக்கும் அவங்களுக்கும் ஒரு ஸ்பேஸ் வேணும்டா, டைம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி. ஆனால் அவங்க என்கிட்ட மூஞ்சி கொடுத்து கூட பேசுகிறதில்ல, அப்படியே காலேஜ் அப்படி இப்படின்னு போயிடுது. பட் ஆனால் கான்ஷியஸில் இல்லாத அப்போந்தான் இது எல்லாம் நடந்திருக்குங்கிறது மட்டும் எனக்கு நல்லா தெரியுதுடா. ஏன்னா நம்ம யூங்கி என்று சொன்னது அதான், ஹோவா என்று சொன்னது அதான், இன்னைக்கு காலையில் ஜிமின் என்கிட்ட சொன்னது அதான். எல்லாருமே ஒரு விஷயத்தை தான் சொன்னாங்க, நான் கான்ஷியஸில் இல்லை வைடி, என்னால் என்னை கண்ட்ரோல் பண்ணிக்க முடியல, ஐ எம் ரியலி சாரி அரேஞ்ச்மெண்ட் சொன்னார். யூங்கி இருந்தானா, நீ நினைக்கிற மாதிரி ஒன்றும் நான் ரெஸ்ட்டுக்காக லூனா வச்சுக்கிறதோ ஒன்றையும் வச்சுக்கிறதோ இல்லை, புரியுதா? எங்கள் பாரு வைடி, நீ சொல்கிறது கரெக்ட் தான். நான் அந்த ரிலேஷனில் இருந்தேன், பட் ஒன் நைட், அந்த ஒன் டே மட்டும், அதுவும் நான் என் கான்ஷியஸில் இல்லாதப்போ ஒரு தடவை கூட மனசால லூனாவை அப்படி பார்த்ததில்ல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அங்கேருந்து டோரை க்ளோஸ் பண்ணிட்டு கிளம்பிட்டாருடா. அன்னைக்கு ஹோவா ஏன்டானா என்கிட்ட, நீ எனக்கு ரூமில் வச்சு பேசினல வாடி, எனக்கு எவ்வளோ ஹர்ட் ஆச்சுன்னு தெரியுமா? அது நீ சொல்கிறது கரெக்ட் தான். ஆனால் அது ஏன்னு தெரில, எனக்கு ஒன்று பார்க்குறப்போ நீ ஜெய் கூட அவ்வளோ க்ளோஸாக இருக்கிறப்போ பாசிட்டிவ் ஆகுதுடா. அது ஏங்கிறது எனக்கே தெரில. பட்டு நான் ஒன்றையும் லூனாவையும் ஒன்றா பார்க்கல, லூனா வேறு நீ வேறு, புரியுதா? அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹோவி அங்கேருந்து கிளம்பியிருப்பாரு. ஸோ அதையும் இப்போ நம்ம வைடி சொல்கிறாரு. இவங்க 3 பேருமே என்கிட்ட ஒரு சொன்ன இது ஒன்று தான், நாங்கள் கான்ஷியஸில் இல்லை, அப்போ தான் இதெல்லாம் நடந்தது. அப்போது ஜிமினி என் கூட இருக்கிறப்போ அவரால் அவரை கண்ட்ரோல் பண்ணிக்க முடியல, கான்ஷியஸில் இல்லை. யோசிச்சு பாரு, நான் மட்டும் அந்த டைமுக்கு அந்த ரூமுக்கு போகலைன்னா அந்த லைட் லூனா கூட தானே ஸ்பெண்ட் ஆகிருக்கும். நெக்ஸ்ட் டே பார்க்குறப்போ ஜிமினி இப்படி தான் இருந்திருப்பாரு, கான்ஷியஸ்லேயே இல்லாமல் அவரால் கண்ட்ரோல் பண்ணிக்க முடியாமல் அந்த நைட் லூனா கூட ஸ்பெண்ட் ஆகிருக்கும். கரெக்டா? அப்போ அவங்க பண்ணலை, அவங்கள பண்ண வைக்கிறாங்கடா ஜே அப்படின்ற மாதிரி நம்ம ஒய்டி ரொம்ப சின்சியராக அவ்வளோ இதாக சொல்லிகிட்ருக்காரு நம்ம ஜேட்ட. நம்ம ஜே இது எல்லாத்தையும் வாயை பொழந்து நம்ம ஒய்டியை பார்த்துட்ருக்காரு. டேய் ஒய்டி, நீ பேசாமல் லா போட்டுடலாம்ல அப்படின்றாரா. டேய், நான் இங்கே என் வாழ்க்கை பிரச்சனையை பேசிகிட்டு இருக்கா, நீ என்ன பைத்தியம் மாதிரி பேசுகிற? இல்லைடா, இப்படி கண்டுபிடிக்கிற ஒவ்வொரு பாயிண்ட்டையும் ஒவ்வொரு சைட்லேருந்து தூக்குறியே, அதான் பார்த்தேன் மச்சான்.
நீ மட்டும் லாக்கு போட்டு வக்கீலாக இருந்தேன்னு வையன், நீ தான் மச்சான் அடுத்து அம்பேத்கரே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஒரு மாதிரி ஷோல்டரை தட்டி விட்டுக்கிட்டு இருக்காரு. இங்கே நம்ம வைடி மண்டையிலே ஒன்று போட்டுட்டு, நான் இங்கே என்ன பேசிகிட்டு இருக்கா, நீ என்ன பேசிகிட்டு இருக்கா, சும்மா சும்மா சொன்னேன், ஆனால் உண்மைதான்டா வைடி, ஆனால் நீ இதில் கரெக்டாக தான் போகிற, நான் கூட இந்த அளவுக்கு யோசிக்கல தெரியுமா, அப்போ உனக்கு தேவை ஸ்பேஸ், அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், அவங்கள பற்றி தெரிஞ்சுக்கணும், அவ்வளோதானே, மச்சான்ட்ட சொல்லிட்டல, இதுக்கப்புறம் நான் பார்த்துக்கிறேன், புரியுதா, ஃபீல் பண்ணாத அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வைட்டி ஷோல்டரில் ஒரு மாதிரி கையை வச்சு ஒரு மாதிரியா வில்லங்கமாக யோசிச்சுக்கிட்டு இருக்காரு. ஒரு மாதிரி கண்ணெல்லாம் ரோல் பண்ணி சிரிச்சுக்கிட்டு இருக்காருங்க நம்ம ஜே தான். இங்கே வைட்டி தான் என்னடா பண்ண போகிற, அதெல்லாம் பண்ணுறப்போ தெரிஞ்சுக்குவேன், இப்போமேலாம் கேட்கக்கூடாது சரியா, பண்ணிவிட்டு அப்புறம் சொல்கிறேன் சரியா, தயாராரு மச்சான், உனக்கு நான் ஷாக் கொடுக்குறேன் பாரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்ப. இங்கே நம்ம வைடி தான், டேய் தரலை, என்னடா பண்ண போகிற, சொல்லிட்டு போடா, நீ சொன்னால் தானே எனக்கு தெரியும், இங்கே பாருடா, உனக்கு அவங்க கூட ஸ்பேஸை நான் ஏற்படுத்தி தரேன், அதுவும் இங்கே இல்லை வெளியே. எங்கடா புரியல எனக்கு, அட அரப்பைத்தியமே, இங்கே பாரு, நீ இங்கேயே இருக்கிறதுனால தான் அவங்க கூட உனக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல, நீங்கள் எல்லோரும் ஒவ்வொரு சைடில் இருக்கிறீங்க, ஒவ்வொரு தனித்தனியாக இருக்கிறீங்க, உங்களை டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல, அவங்க காலேஜில் ப்ரொஃபஸராக நீ ஸ்டூடெண்ட், அப்படி எங்கே பார்த்தாலும் உங்களுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ண டைம் இல்லை. ஆனால் அதே இது நீங்கள் எல்லோரும் சேர்ந்து ட்ரிப் போனீங்கன்னா சிறப்பாலேயே அடிப்பேன், அவங்க என் கூட பேசக்கூட மாட்டேன்றாங்களா, இதில் உனக்கு ட்ரிப்பு கேட்குதா, ட்ரிப்பு அதை வந்து நீ ட்ரிப்புன்னு சொல்லாத, ஹனிமூன் போனால் மோனே கட்டையாடிட்டு இருப்பேன், என்னடா பேசிகிட்டு இருக்கா, நாங்கள் எவ்வளோ பெரிய விஷயம், அட அரப்பைத்தியமே சொல்கிறத கேளு, நான் ஒன்று அங்கே போய் ஹனிமூன் போய் பண்ண சொல்ல ஒன்றா, அங்கே போனாலும் எவனும் ஒன்று பண்ணவும் மாட்டான், நீ சொல்கிறத பார்த்தா, இங்கே பாரு, அங்கே போ ஒரு 1 வீக் அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுடா, அவங்க அத்தைகிட்ட இதை சொன்னால் போதும், உடனே இப்படிங்கிறதுக்குள்ளே ஃப்ளைட் டிக்கெட்டை போட்டு கையில் கொடுத்துருவாங்க. ஸோ நீ போகிற, அவங்க கூட டைமை ஸ்பெண்ட் பண்ணுற, அவங்கள பார்த்து தெரிஞ்சுக்கோ, அவங்கக்கிட்ட கொஞ்சம் டீப்பாக க்ளோஸாக இரு, நீ கொஞ்சம் அவங்கக்கிட்ட பேசினாலே அவங்க சொல்லுவாங்கடா, நீ சொல்கிறத பார்த்தா அவங்களுக்கும் மேலே கொஞ்சம் ஃபீலிங்ஸ் இருக்கா, அதை நீ எப்படி இன்க்ரீஸ் பண்ணணுங்கிறத மட்டும்தான் பார்க்கணும், புரியுதா. இங்கே பாரு, அந்த 1 வீக்கை 1 மந்த்துன்னு கூட எடுத்துக்கோ, எனக்கு பிரச்சனையே இல்லை, ஆனால் வரும்போது கிளியராக வா, புரியுதா. அந்த ட்ரிப்புக்கான ஒர்க் எல்லாம் நான் பார்த்துக்கிறேன். எப்படிடா பாப்ப, ஃப்ளைட் டிக்கெட்லாம் எவ்வளோ ஆகுன்னு தெரியுமா, டேய் அதான் அவங்க அத்தை இருக்காங்களே, அவங்களே சொன்னால் அடுத்த செகண்ட் ஃப்ளைட் டிக்கெட்டை போட்டு கையில் கொடுத்துட போகிறாங்க. இங்கே பாரு, அவங்க அத்தை சொன்னால் அவங்களும் கண்டிப்பாக கேட்பாங்க, மறு பேச்சு பேச மாட்டாங்க, எனக்கு இருக்கிற அறிவு கூட உனக்கு இல்லை, ஒன்றெலாம் வச்சுட்டு இங்கே பாரு. ஸோ நான் அவங்க அத்தைகிட்ட பேசி ஏற்பாடு பண்ணுறேன், நீ கிளம்பி நெக்ஸ்ட்டு அங்கே போய் என்ன பண்ணலாம், இந்த ப்ராப்ளம் எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்றத மட்டும் யோசி, புரியுதா அப்படின்ற மாதிரி நம்ம ஜே வந்து நம்ம வைடியை பார்த்துட்டு சொல்ல, இங்கே நம்ம வைடி தான் ஒரு மாதிரி பிரைட்டாக சிரிக்கிறாரு. ஐயோ உனக்கு மூளைங்க இருக்குன்றத நிரூபிச்சிட்டடா ஜே, ஒன்னா ஃப்ரெண்டாக நான் கூட வச்சுட்டதுக்கு இன்னைக்கு தான் ஒரு விஷயத்த சொல்லியிருக்கா, தேங்க்யூ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஒரு மாதிரி நம்ம ஜேவோட சீஸை பிடிச்சி கிளிட்டுருக்காரு. ஸோ ஓகேடா போதும், நம்ம நெக்ஸ்ட் எபிசோட சூன் போடுறேன்டா. ஸோ ஓகே வரட்டா.